अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम क़ुल अरअय्तुम इन अस्बह माउकुम गौरन फ़मन यअतीकुम बिमाइन मय्यिन व क़ाल अयज़न व नज़्ज़लना मिनस समाइ माअन मुबारका फ़अंबतना बिही जन्नातिन व हब्बल हसीद सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी या रसूलल्लाह ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குறுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. வாழும் காலம் முழுக்க அல்லாஹினுடைய முழுமையான ரஹமத்தை நிறைவாக பெற்று வாழக்கூடிய சீதேவிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரஹமத்தை பெறாமல் சிரமப்படக்கூடிய, வறுமையில் வாடக்கூடிய அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய ரஹமத்து இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா உலகத்தில் வாழவே முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹமத்து நம்ம எல்லாருக்கும் கட்டாயம் தேவை. ரஹமத்து இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அது நிறைவு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து எல்லாருக்குமே கட்டாயமான ஒன்று. அப்படிப்பட்ட ரஹமத்தான மலையை அல்லாஹ் தந்து நம்முடைய எல்லா பஞ்சங்களையும் வறுமைகளையும் அல்லாஹ் நீக்கி நம்முடைய விவசாயங்களிலே அல்லாஹ் தஆலா செழிப்பையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வெக்கையினால் ஏற்படக்கூடிய, வெயிலுடைய தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து நோயினுடைய தாக்கங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் உலக மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. இன்றைக்கி பெரும்பான்மையான சூழ்நிலை மழை அதிகமாக எங்கே பெய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் முதலாக அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் எதுன்னா மௌசின்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடம் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் மேகாலயான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அங்கே தான் இந்தியாவிலேயே அளவுக்கு அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு இடம். இந்தியாவிலேயே முதல் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம்னா மௌசின்ரம். அதுக்கடுத்து மேகாலயாலய ரெண்டாவது இடம் சிரபுஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். அங்கே மழை அதிகமாக பெய்யக்கூடிய ரெண்டாவது இடம் அதுதான் இந்தியாவில். மூணாவது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஷிமோகா மாவட்டத்தில் உள்ள ஆகும்பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரில் மூணாவது இடமாக மழை அதிகமாக பெய்யக்கூடிய இடம், மூணாவது இடமாக அந்த இடம் இருக்குது. அப்போது மழை அதிகமாக பெய்யக்கூடிய சில இடங்களையும் அல்லாஹ் வச்சு தான் இருக்கிறான், அல்லாஹ் தஆலா வச்சு தான் இருக்கிறான் அப்படின்னு செய்தியை நம்ம பார்க்குறோம். கண்ணியமிக்கவர்களே, மழை இல்லாமல் இருக்கும்போது மக்கள் எப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னா நூதனமான சில செயல்களை செய்கிறாங்க. இந்த செயலை செஞ்சிட்டோம்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இது உலகத்தில் சாதாரணமாக சரியான வழிகாட்டல் இல்லாதனால் செய்யக்கூடிய சில செயல்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் 3 விதமான வழிகாட்டலை நமக்கு சொல்லித் தருகின்றது. முதலாவது செய்தி என்னென்னா, அல்லாஹ்விடத்திலே மழைக்காக வேண்டி துஆ செய்வது. சாதாரணமான நேரங்களில் அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் மழையத்தா அப்படின்னு சொல்லி அழுது துஆ செய்கிறது. இது முதல் வகை. ரெண்டாவது, சாதாரணமான 5 நேர அந்த தொழுகையில் அல்லது ஜும்மாவுடைய தொழுகையில், ஜும்மாவுடைய குத்துபாவுடைய சமயத்தில் மழைக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறது. அப்படி கேட்கும்போது அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு மழையை அல்லாஹ் தருவான். இது ரெண்டாவது வழிமுறை. மூணாவது, மழையே இல்லைன்னா மலை தொழுகையின் தனியாக ஒரு தொழுகையை ஏற்பாடு செய்து அந்த தொழுகையை நம்ம தொழுகிறது. அப்படி தொழுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா மழையை தருகின்றான். இந்த 3 வழிமுறைகளை தான் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய செய்திகளாக பார்க்கின்றோம். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஒரு தடவை
மழை பெஞ்சிச்சு. அப்படி பெய்யக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய மேலாடையை கொஞ்சம் சற்று விளக்குனாங்க. விளக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மழை நீர் தன்னுடைய மேலே படுற அளவுக்கு நின்றாங்க. அப்போ அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் மேலாடையை கொஞ்சம் லேசாக ஒதுக்கி விட்டு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே, முதல் மலை அல்லாஹ்வுடைய மலை முதலாக பெய்யுது. இப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத் முதலாக வரும்போது அந்த ரஹமத்தை என்னுடைய மேனியில் படணும்னு ஆசைப்பட்றேன், இந்த ரஹமத் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்னா, மலையில் நனைஞ்சிட்டா நமக்கு காய்ச்சல் வந்துடும், மலையில் நனைஞ்சா நமக்கு காய்ச்சல் வந்துடும், சளி பிடிச்சிரும்னு பயப்படுறோம். ஆனால் மழை பெய்யும்போது ஒரு 5 நிமிஷம் பெய்யக்கூடிய அந்த மலையில் மலை, தூசி, துகள் இதெல்லாம் சேர்ந்து தான் மொத்தமாக வரும். அப்போ அதில் நனையக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்த பின்னாடி மழை தண்ணீர் சுத்தமாக வரும். அப்போ அந்த தண்ணீர், மழை தண்ணீர் வந்து மனுஷனுக்கு தேவையான பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து தருது. பிராணன் சொல்லக்கூடிய ஒரு சத்து அந்த மழை தண்ணி கொடுக்குது. அப்போ அந்த தண்ணி என்ன செய்யும்னா, மனுஷனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. உடலில் உள்ள தீமையான நோய்களை வெளிக்கொண்டு வந்து அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் மழை தண்ணீர். இப்போ இன்றைக்கி மழை தண்ணீர்னா சிலவங்க மலையில் நனைஞ்சிட்றாங்க, நனைஞ்ச உடனே சளி பிடிச்சிருது, அவங்களுக்கு காய்ச்சல் வந்துடுது. அப்படி ஒருத்தவங்களுக்கு நனைஞ்சு வந்துச்சுன்னா உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மழை தண்ணீர் நனையும் போது அவங்களுக்கு தேவையில்லாத உடலில் இருக்கக்கூடிய தீமையான உபாதைகள் வெளியே வந்துடுது. உடம்புக்குள்ளே என்ன கிடைச்சிருது, பிராணன்னு சொல்லக்கூடிய அந்த சத்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. அந்த சத்து கிடைச்சிருச்சுன்னா அவங்க தெம்பாக தைரியமாக நடமாடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் மழை தண்ணீர் நனையக்கூடாதுன்றது உலகத்தில் சாதாரண சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்னைக்காவது மழை மேகமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, உடனே வீட்டில் இங்கேயும் அங்கேயுமா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இங்கேயும் எங்கேயுமா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, என்ன யா ரசூலல்லாஹ், இங்கே எங்கேயும் ஒரு மாதிரியே சுற்றிக்கிட்டே வர்றீங்களே, உங்கள் முகம்லாம் மாறி போச்சே, என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆயிஷாவே, முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் ஆது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம், அந்த கூட்டம் மேகம் வந்த உடனே, மேகம் வருது, மழை வரப்போகுதுன்னு சந்தோஷமாக வானத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் மழை வரலை. வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கல்ல மலை மாதிரி எல்லாம் பொழிய வச்சான். கல்லாக வந்து விழுந்துச்சு. அந்த சமுதாயம் வேதனைப்பட்டுச்சு. அதனால் நம்மளும் மழை வருதுன்னு நினச்சி இருந்துட்டோம்னா அது மழையா அல்லாஹ்வுடைய வேதனையா நமக்கு தெரியாது. அதனால தான் எனக்கு மழை மேகமாக இருக்கும்போதே எனக்கு அந்த பயம் வருது. அதனால தான் இங்கேயும் நான் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுறேன். அல்லாஹ் நல்ல மழையத்தா, உன்னுடைய கோப பார்வையான அந்த தீமையான மனிதர்களுக்கு தீமை ஏற்படுத்தக்கூடிய அந்த மலையை விட்டு பாதுகாத்துருன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை பார்க்குறோம். வரலாற்றில் ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய குறிப்பிட்ட தோட்டம், அந்த தோட்டத்தில் மழை பெய்யுது. மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த மேகத்தை பார்த்து ஒரு சத்தம் கேட்குது, அசரீரி கேட்குது. அந்த சத்தத்தில் இந்த குறிப்பிட்ட அந்த மனிதருடைய தோட்டத்தில் போய் நீ மழை பெய்யி, அங்கே வர நீ போன்னு சொல்லி மேகத்தை பார்த்து ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, அதை பின்பற்றி மேகம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இப்படியே வர்றார். மேகத்தை பார்த்துக்கிட்டே இப்படியே வர்றார். அப்படி வரும்போது அந்த மேகம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மழை பெய்யுது. இவர் பக்கத்து தோட்டத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டே நிற்கிறார். பக்கத்து தோட்டத்தில் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறார். கடைசியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது மழை நல்லா பெய்யுது. அவர் தான் தண்ணியை, தனக்கு தேவையான தண்ணியை தேக்கி வச்சுக்கிட்டே நிற்கிறார். அப்போ இவர் பக்கத்து தோட்டத்தில் அந்த மேகத்தை பின்பற்றியே வந்த அந்த மனிதர் கேட்குறாரு, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறார். அவர் பேரை சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, அல்லாஹ் வந்து மேகத்துக்கு ஒரு சத்தத்தை கொடுத்தான், அந்த மேகம் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போன்னு சொல்லிச்சு,
உங்கள் பேர் அந்த பேர் தான், உங்கள் தோட்டத்தில் தான் மழை பெஞ்சிருக்குது. அப்போ நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் இது, என்ன நல்ல காரியம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் சொன்னார், எந்த தோட்டத்தில் குறிப்பிட்டு மழை பெஞ்சிச்சோ அந்த தோட்டத்துக்காரர் சொல்கிறாரு, நான் எப்போவுமே எனக்கு விவசாயத்தின் மூலமாக இறைவன் ஏதாவது எனக்கு பொருளாதார வசதியை கொடுத்தான்னா அந்த பொருளாதாரத்தில் 3ல் ஒரு பகுதியை ஏழைகளுக்காக தான தர்மம் கொடுத்துருவேன், ஏழைகளுக்கு தான தர்மம் கொடுத்துருவேன். 3ல் இன்னொரு பகுதியை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருடைய செலவுக்காக வச்சுக்கிருவேன். 3ல் இன்னொரு பகுதி, கடைசி பகுதி இருக்குது, அந்த பகுதியை அடுத்து விவசாயம் செய்கிறதுக்காக வேண்டி நான் அதை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்துக்காரர் சொன்ன அந்த செய்தியை பார்க்குறோம். அப்போ தான தர்மங்கள், நன்மையான காரியங்கள் நமக்கு இறைவனுடைய ரஹமத்தை பெற்றுத்தரக்கூடிய, மழையை பெற்றுத்தரக்கூடியதாக ஒன்றாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நல்ல காரியம் செஞ்சோம்னா நமக்கு தனிப்பட்ட முறையிலே அல்லாஹ் மழை பெய்யறதுக்கு அல்லாஹ் சூழ்நிலையை ஏற்படுத்திடுறான் அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரை சார்ந்த ஒரு சஹாபி வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள் ஊரில் கடுமையான பஞ்சம், மழையே கிடையாது, பூமியெலாம் வறண்டு போச்சு, எங்களுக்காக மழைக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய அருள்மலையை இந்த மக்களுக்கு பொழிந்தருள் அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே துவா கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அல்லாஹ் தஆலா மேகத்தை அனுப்புனா, மழை வந்துச்சு, நல்ல சரியான மழை பெஞ்சிச்சு. அடுத்த வாரம் ஜும்மாவில் அதே மனிதர் திரும்ப வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், எங்கள் ஊரில் கடுமையான மழை, போன வாரம் வெயில் அடிக்குது, எங்களுக்கு கடுமையான பஞ்சம், மழை தாங்கன்னு கேட்டார். இந்த வாரம் அவர் கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், மழை பெஞ்சு பயிர்கள்லாம் முங்கிட்டு இருக்குது, ரொம்ப சிரமம் ஏற்படுது, மழையை நிப்பாட்டுறதுக்கு துவா செய்யுங்கன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ், மழையை எங்கு தேவையோ அங்கே அனுப்பிவிடு, இவங்களுக்கு தேவை கிடையாது, இந்த ஊரை விட்டு வேறு தேவையான ஊருக்கு திருப்பி அனுப்பிடு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். உடனே மழை நின்றுச்சு அப்படின்னு வரலாறை பார்க்குறோம். அப்போது மழை என்பது அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் கட்டுப்பட்டது. எனவே தான் மேலே குறிப்பிட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது இப்படி சொல்லுவான், குல் அராயித்தும் இன் அஸ்பஹ மாவுக்கும் கௌரன் ஃபமன் யதீக்கும் பிமாயின் மழையன். நைட்டில் நீங்கள் தூங்குறீங்க, இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குறீங்க, காலையில் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஊத்துக்கண் அடைச்சி போச்சுன்னா, ஊத்துக்கண்ணில் தண்ணி வரலன்னா உங்களுக்கு தண்ணீரை கொண்டு வருவது யார் அப்படின்னு எல்லாம் கேட்குறான். ஊத்துக்கண்ணு இருந்தால் தான் கிணத்துல தண்ணீர் சுரக்கும். அப்போ ஊத்துக்கண்ணு இல்லைன்னா தண்ணீர் சுரக்காது, கிணறு ஃபுல்லாக வற்றி தண்ணி இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அப்போ தண்ணி வற்றி போயிட்டா தண்ணியை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்தது யார்? அல்லாஹ். எனவே தான் அல்லாஹ் கேட்கின்றான், குல் அராயித்தும் இன் அஸ்பஹ மாவுக்கும் கௌரன் ஃபமன் யதீக்கும் பிமாயின் மழையன். தண்ணீர் வறண்டு விட்டால் உங்களுக்கு தண்ணீரை கொண்டு வருவது யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, வானத்திலிருந்து பரக்கத்தான மலையை நாம் தான் பொழிய செய்கின்றோம், இந்த மழை நீரின் மூலமாக பூமியிலே ஆறுகளில் நாம் தண்ணீரை ஓடச் செய்கின்றோம், புல் பூண்டுகளை நாம் முளைய செய்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அருள் வசனங்களை பார்க்கின்றோம். சரி, நம்ம துவா அப்படி கேட்கக்கூடிய நேரங்களில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மழைக்காக துவா செஞ்சாங்க. அப்படி துவா செய்யும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலே ஒரு துண்டு போட்டிருந்தாங்க, மேலே ஒரு துண்டு, ஒரு ஷால் போட்டிருந்தாங்க. அந்த ஷாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு சொல்லி அடுத்த பக்கத்தில் மாற்றி போட்டாங்க. இந்த பக்கத்தில் போட்ட துண்டு எடுத்து இந்த பக்கம் மாற்றி போட்டாங்க. அதனுடைய காரணம் என்னென்னா, யா அல்லாஹ், நாங்கள் வறுமையில் இருக்கிறோம், பஞ்சத்தில் இருக்கிறோம், மழை இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த வறண்ட நிலையை போக்கி துண்டை மாற்றுறதை போல் எங்கள் நிலைமையை மாற்றித்தா, எங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பத்தா, நல்ல மழையத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த அமைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துண்டை மாற்றி போட்டார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களிலே உமர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டாவது ஜனாதிபதி, அவங்க காலத்தில் ஒரு தடவை கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. அப்போ பஞ்சம் ஏற்படும் போது மக்கள்லாம் சொன்னாங்க, ஜனாதிபதி அவர்களே, உமர் அவர்களே, நம்ம ஊருக்கு மழை தேவை, அந்த மழையை நமக்கு தேவை அப்படின்னு சொன்ன உடனே அந்த மழை எப்படின்னா ஹிஜ்ரி 18வது ஆண்டு கிட்டத்தட்ட 9 மாதமாக மழையே கிடையாது. பூமியெலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா சாம்பல் நிறத்தில் மாறிடுச்சு. பூமி தண்ணி இல்லாத காரணத்தினால சாம்பல் நிறத்தில் மாறிடுச்சு. அந்தளவுக்கு வெயிலுடைய உஷ்ணம். அப்போ ஜனாதிபதிகிட்ட ஹலீஃபாட்ட சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, மக்களுக்கு மழை தேவை, அல்லாட்ட மழைக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வச்சாங்க, அல்லாட்ட மழைக்காக துவா செஞ்சாங்க. அல்லாஹ் உடனே மழை கொடுத்தான். அப்போ மக்கள்லாம் கேட்டாங்க, நீங்கள் ஜனாதிபதி, பெரிய மனுஷன், நீங்கள் துருவிக்கலாமே, ஏன் நீங்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு துருவிக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய சிறிய தந்தை, நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த குடும்பத்தை சார்ந்த நல்லவர்கள் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு, அந்த துவாவுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெகுமதியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே தான் நான் அவரிடத்திலே துவா செய்ய சொன்னேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே தான் மலை தொழுகை நடத்தக்கூடிய அந்த நேரத்தில் யார் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை தொலை வைப்பதற்காக அழைப்பது, அது நல்லோர்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே மலை தொழுகைக்காக ஏற்பாடு பண்ணுவது அப்படின்னு ஒரு வளமையை வச்சுருக்கிறோம். அதனால தான் மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை மலை தொழுகை எங்கே வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இறைநேசர்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான இடம், அவங்களுடைய துவா பரக்கத்தில் அல்லாஹ் மலையை தருவான், அது நம்ம தர்காவுடைய அந்த வராண்டாவில் அந்த காம்பவுண்டில் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வழிமாருடைய துவா பரக்கத்தில் அல்லாஹ் மலையை தருவான். அதுபோல் மலை தொழுகைக்காக செல்லக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி இருக்கோம்னா தான தர்மங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பை தேட வேண்டும், நன்மையான காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும். அந்த மலை தொழுகைக்கு போகும்போது அப்படி சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்களை கூட்டு போகணும். குடும்பத்தில் உள்ள பெரிய வயசான மனிதர்களை அந்த மலை தொழுகைக்கு அழைத்து செல்ல வேண்டும். இன்னும் கால்நடைகளையும் அழைத்து செல்ல வேண்டும். என்ன காரணம்னா, நமக்கு மழை கிடைக்காட்டால் கூட அந்த பெரியவருடைய பரக்கத்தினால், சின்ன பிள்ளைங்களுடைய பரக்கத்தினால், கால்நடைகளுடைய பரக்கத்தினால் அந்த மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் நம்ம அந்த மலை துறைக்கு செல்லும்போது இப்படி செய்யணும் சொல்லி மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். எனவே இந்த மலை தொழுகைக்காக நம்முடைய தர்கா நிர்வாகம் முழுமையான முறையிலே ஒத்துழைப்பை நல்கியிருக்கின்றது. மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை இந்த மலை தொழுகையை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு 7:30 மணிக்கு தர்காவினுடைய இந்த வளாகத்திலே மலை தொழுகை வைத்திருக்கின்றது. அந்த தொழுகையிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹினுடைய அருள்மலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹினுடைய வேதனையான மலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கடுமையான வறட்சியிலிருந்து, கடுமையான பஞ்சத்திலிருந்து, நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த மலை தொழுகையை தொழுவதன் மூலமாக, இந்த நல்லோர்கள் மூலமாக, நல்லோருடைய சபையிலே நடைபெறக்கூடிய இந்த மலை தொழுகையின் மூலமாக அல்லாஹ் தஆலா ரஹமத்தான மலையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆரோக்கியமாக வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.